மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான வழக்கில் மலையில் ஆடு, கோழி பலியிடக்கூடாது என 3வது நீதிபதி விசாரணையில் கோவில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் திருப்பரங்குன்றம் மலையின் உரிமையாளர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகம் மலை மீதுள்ள சுல்தான் சிக்கந்தர் தர்காவிற்கு தர்கா, அதன் முன்புறமுள்ள கொடிமரம், நெல்லித்தோப்பு, அங்கிருந்து தர்காவிற்கு செல்லும் படிக்கட்டு, புதுமண்டபம் தவிர மலையில் உள்ள பிற பகுதிகள் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானவை என ஆங்கிலேயர் ஆட்சியின் போது நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலர் மலை மீது ஆடு, மாடு, கோழி பலியிட மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதுபோல் பரமசிவம் என்பவர் மற்றொரு மனு தாக்கல் செய்தார். இந்து மக்கள் கட்சி மாநில அமைப்புச் செயலாளர் ராமலிங்கம் தாக்கல் செய்த மனுவில் பக்ரீத் பண்டிகையொட்டி கோவிலுக்குச் சொந்தமான பாதையை மறைத்து நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்த முஸ்லிம்கள் முயற்சிக்கின்றனர், தடை விதிக்க வேண்டும் என மனு செய்தார். திருப்பரங்குன்றம் அப்துல் ஜாபர் என்பவர் தர்கா, கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்காக சாலை, திருவிளக்கு, குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனு செய்தார். திருப்பரங்குன்றம் ஒசீர்கான் என்பவர் மலையில் உள்ள தர்கா மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் அதிகாரிகள் தலையிடக்கூடாது, அப்பகுதியில் சீரமைப்பு, கட்டுமான பணி மேற்கொள்வதை தடுக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று மனு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல்சித்தமூர் ஜினா காஞ்சி ஜெயின் மடம் ஸ்வஸ்தி சேலட்சுமி சேனா பட்டாரக் பட்டாச்சாரிய மகா சுவாமிகள் என்பவர் திருப்பரங்குன்றம் மலையில் சமணர்கள் வாழ்ந்ததற்கான படுகைகள், சிற்பங்கள், கல்வெட்டுகள் உள்ளன, அவற்றை பாதுகாக்க மலையை சமணர் குன்று என அறிவிக்க உத்தரவிட வேண்டும் என்று மனு செய்தார். இவ்வழக்குகளை ஏற்கனவே நீதிபதிகள் ஜெனிஷா பானு, எஸ். ஸ்ரீமதி அமர்வு விசாரித்தது. ஜூன் 24 நீதிபதி ஜெனிஷா பானு அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தார். மற்றொரு நீதிபதி எஸ். ஸ்ரீமதி தீர்ப்பில் சோலை கண்ணன், பரமசிவம், ராமலிங்கம் மனுக்கள் அனுமதிக்கப்படுகின்றன, ஒசீர்கான் மனு பைசல் செய்யப்படுகிறது, இதர மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன என உத்தரவிட்டார். இரு நீதிபதிகளும் மாறுபட்ட உத்தரவு பிறப்பித்ததால் 3வது நீதிபதி ஆர். விஜயகுமார் விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அவர் நேற்று விசாரித்தார். சோலை கண்ணன், பரமசிவம், ராமலிங்கம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கார்த்திகேயன், வழக்கறிஞர்கள் கார்த்திகேய வெங்கடாஜலபதி, ராமகிருஷ்ணன், நிரஞ்சன் எஸ். குமார் வாத்திடுகையில் சிக்கந்தர் மலை என்பதற்கு எந்த ஆவணமும் இல்லை, மலை சிவலிங்க வடிவில் உள்ளதாக லண்டன் பிரிவி கவுன்சில் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆடு, கோழி பலியிடும் நடைமுறை ஏற்கனவே இல்லை, புதிதாக புகுத்த முயற்சிக்கப்படுகிறது, சமூக வலைதளத்தில் தவறான கருத்து பரப்பப்பட்டது என வாதிட்டார். கோவில் தரப்பு வழக்கறிஞர் மனோகரன் கூறுகையில் மலையில் ஆடு, கோழி பலியிடக்கூடாது என வாதிட்டார். பின்னர் நீதிபதி கூறுகையில் அறநிலையத்துறை நிலைப்பாடு குறித்து எழுத்துப்பூர்வமாக எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை, மலையின் எல்லைகள் நிர்ணயம் தொடர்பாக வரைபடம் தேவைப்படுகிறது என்று விவாதம் நடந்தது. நீதிபதி ஜூலை 31க்கு வழக்கை ஒத்திவைத்தார்.